உலகில் மிகவும் பிரபலமான 10 கார உணவுகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதா ஃபால் கறி. இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகவும் காரமான கறி என பலராலும் அழைக்கப்படும் ஃபால் கறி ஒரு பாரம்பரிய உணவாக மட்டுமல்லாமல் காரத்தை முன்னிலைப்படுத்தி இங்கிலாந்தில் தெற்காசிய சமையல் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. காரத்தின் தாக்கத்தை அதிகரிக்க அதிக காரம் கொண்ட பல மிளகாய்களும் குறைந்த அளவு இனிப்பும் கொழுப்பும் பயன்படுத்தப்படுகிறது. காரத்தை விரும்பும் நபர்களால் கூட இந்த காரத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குமாம். இதை சாப்பிடுவது சுவையை விட காரத்தை தாங்கும் திறனை பொறுத்தது. காரத்தை அதிகம் விரும்புபவர்களால் மட்டுமே இதை சாப்பிட முடியும். இரண்டாவதா சிச்சுவான் ஹாட்பாட். சிச்சுவான் ஹாட்பாட் கடுமையான மிளகாய் காரம் மற்றும் வாயை மரத்து போக செய்யும் மிளகு சேர்த்து செய்யப்படுகிறது. இதன் குழம்பில் உலர்ந்த மிளகாய்கள், மிளகாய் எண்ணெய், நறுமண பொருட்கள் அதிகம் சேர்க்கப்படுகிறது. காரம் இதில் சமைக்கப்படக்கூடிய எல்லாவற்றிலும் சேர்கிறது. காரம் எளிதில் குறையாமல் ஒவ்வொரு கடியிலும் காரத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவதால் லால் மாஸ். இந்த ராஜஸ்தானி ஆட்டுக்கறி அடர் சிவப்பு நிறத்தாலும் அதிக அளவு சேர்க்கப்படும் காரத்தாலும் வரையறுக்கப்படுகிறது. பாரம்பரியமாக கரம் மசாலா கலவைகளுக்கு பதிலாக உள்ளூர் சிவப்பு மிளகாய்களை கொண்டு தயாரிக்கப்படும் லால் மாஸ் காரம் மெதுவாக தெரிய ஆரம்பித்து வாய் முதல் வயிறு வரைக்கும் எரிகிறது. இறைச்சியின் சுவையானது காரத்தை சமன் செய்கிறது, ஆனால் அதன் காரம் சற்றும் குறையாமல் இருக்கிறது. நான்காவதா கோவன் விண்டலு. அசல் கோவன் விண்டலு உணவகங்களில் கிடைக்கும் மிதமான சுவையுடைய வகைகளிலிருந்து பெரிதும் வேறுபடுகிறது. வினிகர், பூண்டு மற்றும் அதிக அளவு உலர்ந்த சிவப்பு மிளகாய்களுடன் தயாரிக்கப்படும் இது காரமாகவும் புளிப்பாகவும் சூடாகவும் இருக்கும். 5. புல்டாக். புல்டாக் என்பது கொரிய மசாலாவை கொண்டு அதிக காரத்தோடு சமைக்கப்படுவது. கோழிக்கறி புகை வாசனை, இனிப்பு, கடுமையான காரமும் கொண்ட மிளகாய் விழுது கொண்டு பூசப்படுகிறது. இது ஆன்லைன் காரப்போட்டிகள் மூலம் உலக அளவில் பிரபலமானது. அடிப்படையில் நல்ல சுவையை தரக்கூடிய அதே வேளையில் காரசாரமான ஒரு தெருவோர உணவு. நாம்பிரிக் அடிப்படையிலான தாய் உணவுகள். சில தாய் மிளகாய் பேஸ்ட், குறிப்பாக பேட்சை மிளகாய், எலுமிச்சை மற்றும் மீன் சாஸ் கொண்டு தயாரிக்கப்படுபவை. இதை சாதம் அல்லது வதக்கிய உணவுகளில் கலக்கும் பொழுது உடனடியாகவும் மீண்டும் மீண்டும் எரிச்சலை உண்டாக்கும் காரமான உணவை கொடுக்கிறது. தாய் மசாலா வெறும் காரம் மட்டுமல்ல, காரத்திற்கான ஒரு அடையாளம் என சொல்லப்படுகிறது. 7வதா டோரோவாட். இந்த எத்தியோப்பியன் கோழிக்கறி குழம்பில் உலர்ந்த மிளகாய்கள், உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய மசாலா பொருட்கள் அதிகம் உள்ள ஃபெர்ஃபெரே என்ற மசாலா கலவை பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரம் உடனடியாக தாக்காமல் படிப்படியாக அதிகரித்து உடல் முழுவதும் வெப்பத்தை பரப்புகிறது. கொஞ்சம் அதிகமாக உண்ணும் பொழுது காரசார வேலையை அது காட்டத் தொடங்கும். 8. மாலா சியாங்குவோ. ஹாட்பாட் போலல்லாமல் மாலா சியாங்குவோ எண்ணெய் இல்லாமல் வறுக்கப்படுகிறது. காய்கறிகள், இறைச்சிகள், மிளகாய் எண்ணெய், உலர்ந்த மிளகாய் மற்றும் சிச்சுவான் மிளகுடன் மசாலா பொருட்கள் பூசப்பட்டு வதக்கப்படுகின்றன. குழம்பு இல்லாததால் காரம் அதிகமாகி ஒவ்வொரு கடியையும் காரசாரமாகவும் நாக்கை மரத்து போகவும் செய்கிறது. 9வதா ஸ்பாகட்டி அல் அசசினா. தெற்கு இத்தாலியை சேர்ந்த இந்த உணவு மிளகாய் அதிகமுள்ள தக்காளி சாஸில் லேசாக கருகும் வரை சமைக்கப்படுகிறது. இதனுடைய காரம் அதீதமாக புகை வாசனையுடன் இருப்பதால் அதீத காரம் ஆசிய உணவு வகைகளுக்கு மட்டும் உரியதல்ல என்பதையும் காட்டுகிறது. 10வதா அஜி அமெரிலோவை அடிப்படையாக கொண்ட பெருவியன் உணவுகள். அஜி அமெரிலோவை பயன்படுத்தும் பெருவியன் உணவுகள் பார்ப்பதற்கு லேசான காரம் போல தோன்றினாலும் அதிக அளவிலான காரத்தை கொடுக்கிறது. மிளகாயின் சுவை அதன் வீரியத்தை மறைத்து ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் காரம் மெதுமெதுவாக நம்மை உணர வைக்கிறது. கிரீமி சாஸ்கள் அல்லது உருளைக்கிழங்குடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது காரத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கிறது. இந்த காரசாரமான உணவுகள் எல்லாமே அதிக காரத்தை விரும்புபவர்களுக்கு மட்டுமே பிடித்த உணவாக பார்க்கப்படுகிறது. அதிக காரமாக இருந்தாலும் இந்த உணவுகளும் வித்தியாசமான சுவையை கொடுப்பதால் இந்த உணவை தேடி சென்று வாங்கி சாப்பிடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள்.